இன்றைக்கும் யோவான் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். நம்ம யாராவது எடுத்தவங்க வாசிங்க. அற்புத அடையாளங்களை காணாவிட்டால் ஜனங்கள் ஜீசஸை விசுவாசிக்கவே மாட்டாங்க. இங்க பார்க்குறோம், அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் இயேசுவை யாருமே விசுவாசிக்க மாட்டாங்க. அற்புத அடையாளங்கள் இல்லாமல் திரளான ஜனங்கள் மனம் திரும்புவது கூடாத காரியமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்மிடத்திலேயும் சரி எங்கேயும் சரி பிரசங்கிமார் அநேகர் உண்டு. உலகத்து லெவல்லையும் பார்த்துட்டிங்கன்னா அநேக நல்ல பைபிள் டீச்சர்ஸ் உண்டு, வேதத்தை ஆழமாக போதிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அற்புத அடையாளம் செய்கிறவர்களை நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்தவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் குறைவானவர். அவ்வளவு கிருபைகளை பெற்றவர்கள் மிகவும் குறைவானவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்புத அடையாளங்களை காணாட்டா நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கவே மாட்டீங்க. அற்புத அடையாளங்கள் இல்லாவிட்டால் ஜனங்கள் விசுவாசிக்கவே மாட்டாங்க. அற்புத அடையாளங்கள் தான் ஜனங்களை ஆண்டவரிடத்தில் இழுத்து கொண்டு வருகிறது. அற்புத அடையாளங்கள் தான், ஒரே ஒரு அற்புத அடையாளம் நடந்தால் போதும் அந்த இடத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மனம் திரும்புவார்கள். அப்படித்தான் உலகத்திலே பார்க்கும் பொழுது மிஷனரிமார் கடந்து சென்றார்கள். அங்கு ஜனங்கள் நினைக்காத வண்ணமாக அற்புத அடையாளங்களை செய்தார்கள். குடும்பமாக, அதாவது கிராமமாக, அப்படியாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் எசாயா 9:6 படி அவருடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம், வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் அதிசயமானவர். அப்போ அதிசயமானவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நேச்சரே அதிசயம் செய்து கொண்டு இருப்பது தான். அதனால் அற்புத அடையாளங்களை நாம் செய்யும்படிக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்ட ஜனங்களை கர்த்தர் இன்றைக்கு விரும்புவது நாம் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக. ரோமர் 15:18 பார்க்குறோம், புறஜாதிகளை சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய செய்தது அற்புதங்களே. ஹல்லேலூயா. புறஜாதிகளை திரளான கூட்டமாக கீழ்ப்படிய வைத்தது அற்புதங்களே. நேற்று நாம் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அவருடைய அந்த சரீரம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு நாம் சென்றோம். அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஒரு ராஜகுமாரன், அரண்மனையிலே பிறந்தவர். அரண்மனையிலே பிறந்த ஒரு ராஜகுமாரன் தான். அவர் படிக்கும் பொழுது அங்கு ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் இக்னேஷியஸ் லயோலா என்பவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இவரிடத்தில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார், நம்ம வாழுவது ஆண்டவருக்காக இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். இவரோ நன்றாக பெரிய ஒரு காலேஜில் படித்து கொண்டு இருக்கிறார். அங்கே படித்த இந்த சகோதரன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியாக ஒரு நாள் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. 2 பேருமே சேர்ந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். 2 பேரும் ஊழியத்தை செய்தார்கள். அந்த காலேஜில் முழுவதும் அநேகர் மனம் திரும்பும்படியாக செய்தார்கள். அநேகர் ஊழியத்துக்கென்று தங்களை அர்ப்பணிக்கும்படியாக செய்தார்கள். அப்போதான் இவங்க 2 பேரும் இணைந்து அவர்கள் தங்களை முற்றிலுமாக ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து தான் இந்த சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், எஸ்ஜே என்று இன்றைக்கும் சொல்லுவார்கள், அதை அவர்கள் ஆரம்பித்தார்கள்.
அப்போது அந்த நாட்களில் இந்த கோவா இப்படி நிறைய இடங்கள் இந்த போர்ச்சுகீசியர்கள் வசம் இருந்தது. அதனால் அந்த போர்ச்சுகீசிய ராஜா சொன்னார், இந்த தேசத்தில் உள்ள ஆண்டவரை நீங்கள் எங்களுடைய பகுதிகளில் நீங்கள் அறிவிக்க வேண்டும். அப்படியாகத்தான் அவர் கோவாவுக்கு புறப்பட்டு வந்தார். கோவாவில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பெரிய ராஜகுமாரன், அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரன், நன்றாக படித்தவர், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் இந்த கோவாவுக்கு வந்தார். இந்த இடங்களிலே அநேக இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்தார். அதற்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள மணப்பாடு, இது என்ன ஆச்சரியன்னா, கிபி 1543 வருடத்தில் 1543 வருடத்தில் அவர் மணப்பாடுக்கு வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் மற்ற பகுதிகளில் தமிழ்நாட்டில் இல்லைன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலே மற்ற பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா 1700க்கு மேலே தான். அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த இடங்களுக்கு வந்து, தமிழ்நாட்டில் மணப்பாடுக்கு வந்து அந்த பக்கத்தில் ஊழியத்தை நிறைவேற்றினார். சொன்னது போல் அங்கே நீங்கள் மணப்பாட்டில் பார்த்துருப்பீங்க, அவர் வசித்த குகை என்று இன்றைக்கும் உள்ளது. அதில் கிட்டத்தட்ட 2 வருஷம் தங்கினார் என்று சொல்லுகிறார்கள். அங்கு இருந்துவிட்டு அவர் மணி அடித்துக்கொண்டே அந்த ஒரு கிராமங்களுக்கும் செல்வாராம். சென்று அங்கு சுவிசேஷத்தை அறிவிப்பாராம். அறிவித்து விட்டு ஜனங்கள்லாம் மனம் திரும்பினாங்க. எதனால தெரியுமா? அவர் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணவில்லை, அற்புத அடையாளங்களை செய்தாராம். நேற்று கூட நான் சென்றிருக்கும்போது ஒரு இடத்திலே பார்த்தோம். அவருடைய ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கேயும் அதை கன்ஃபார்ம் பண்ணேன். ஹீ ரேஸ் த டெட் என்று பார்க்கிறான். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினாராம். ஹல்லேலூயா. அதனால தான் ஜனங்கள் திரள் கூட்டமாக மனம் திரும்ப. எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர்கள் அதே இடத்துல வைராக்கியமாக இருக்காங்க. அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள், அது கேரளா வரைக்கும் வருது. இந்த இடங்களுக்கு சென்று அவர் மணி அடிப்பாராம், ஜனங்கள்லாம் கூடி வருவாங்களாம். அது மட்டுமல்ல, முடவர்களை தூக்கி விட்டாராம். கண்களில் குருடானவரை அவர் பார்வை அடையும்படி செய்தாராம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படியெல்லாம் அற்புத அடையாளங்கள் செய்ததுனால அந்த மீனவ குடும்பங்கள், கோஸ்டல் வில்லேஜஸ் என்று சொல்லுவார்கள், அதில் உள்ள கொஞ்சம் முரட்டுத்தனமான ஜனங்கள், யாரையும் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், இந்த அற்புத அடையாளங்கள் அவர்களை அதாவது பிரமிக்க செய்தது. சாதாரணமாக சொன்னாலும் அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க, சுவிசேஷம் அறிவித்தால் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அற்புத அடையாளங்கள், ஒரு மனிதன் உயிரோடு எழும்பினா அந்த கிராமமே ஓடி வரும். இப்படித்தான் நான் அவருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது 15 மாதங்கள் அந்த ஏரியா, கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக ஊழியம் செய்தாராம். எல்லா இடத்துலையும் சென்று அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பாராம். அது மட்டுமல்ல, பிசாசுகள்லாம் இவரை பார்த்த உடனே ஓடி சென்று விடுமாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தனி ஊழியம். அங்கேயுமே பாருங்கள், குகை, எந்த மணி, அந்த ஊரே தனியாக இருக்குது. ஊர்லேருந்து கீழே இறங்கி வரணும். அந்த இடத்துல ஒரு குகை, மனித சஞ்சாரமற்ற இடத்திலே தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தாராம். தேவன் அவரை போஷித்தார். தேவன் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளி செய்தார். அவர் எல்லா இடமும் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே வந்தாராம். அதனால் நான் பார்க்குறோம், ஒரு வருஷத்தில் 45 இடங்களில் சர்ச்சஸை நிறுவினாராம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வருஷத்தில் ஊழியத்தை பாருங்கள்,
ஒரே வருஷத்தில் 45 இடங்களில் சர்ச்சஸை கட்டினாராம். குருடர், சப்பானிகள், செவிடர்கள் எல்லாருமே ஹீலானாங்களாம் அற்புத அடையாளங்கள் மூலமாக. இன்றைக்கும் அந்த ஜனங்களை பாருங்க, வைராக்கியமான ஜனங்களாக, திரள் கூட்டமான ஜனங்களாக இன்றைக்கும் இருப்பதை கிட்டத்தட்ட 500 வருடத்துக்கு மேலாகிறது. அப்படி இருந்த போதிலும் பாருங்க, இன்றைக்கும் அந்த ஜனங்கள் அப்படியாகவே அதில் கண்ணி பண்ணி கொண்டு இருக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கு. எதனாலனா, ஒரு மனிதன் கர்த்தருக்காக அற்புத அடையாளங்களை செய்ததினால. இன்றைக்கும் சகோதரனே, சகோதரியே, அற்புத அடையாளங்கள் தான் அன்றைக்கு அப்போஸ்தலர் மூலமாக நடப்பிக்கப்பட்டது. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அதற்கென்றே அழைத்திருக்கிறார். கர்த்தர் நாம் அற்புத அடையாளங்களை செய்யும் பிள்ளைகளாக, இங்கேயும் ஒரு சிலர் கர்த்தர் அதற்காக தெரிந்தெடுத்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக நாம் எழும்ப வேண்டும். அந்த நாட்களில் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் எழுந்து நின்றார்கள், அற்புத அடையாளங்கள் நடைபெற்றன. அப்போஸ்தலர் 2:47, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். திரள் கூட்டமான ஜனங்கள் அங்கு ஒவ்வொரு நாளும் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே வந்தார்கள். திருச்சபைகள் அதனாலே உருவாக்கப்பட்டன. வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லை, அற்புத அடையாளங்களை நடப்பித்ததினாலே திரள் கூட்டமான ஜனங்கள். அந்த நாட்களில் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த நாட்களில் எருசலேம் பட்டணம் அதை சுற்றியுள்ள இடங்களிலே அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்களாம். ஹல்லேலூயா! எதனால தெரியுமா? அற்புத அடையாளங்களினாலே. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 3:8 நம்ம பார்க்குறோம், ஆலயத்தில் போய் யோவானும் அங்கு பேதுருவும் செல்கிறார்கள். அங்கு பிறவியிலே ஒரு சப்பானியான ஒரு மனுஷனை அங்கே தூக்கி விடுறாங்க. அன்றைக்கு ஆலயத்துக்கு திரளான வந்த ஜனங்கள் யாவரும் ஆண்டவர் பக்கமாக திரும்பி ஓடி வந்தார்கள். அந்த அதிசயம் பெற்ற மனிதன் அப்போஸ்தலர்களை பற்றி கொண்டான். அன்றைக்கு சபைக்கு வந்த எல்லா ஜனங்களும், தேவாலயத்துக்கு வந்த எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா! ஆலயங்களில் எழுப்புதலை கொண்டு வந்தது. இன்றைக்கும் எழுப்புதல் கூட்டம்னு சொல்கிறோம், ரிவைவல் மீட்டிங்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் எல்லாரையும் இழுத்து கொண்டு வந்துவிடும். அதே போல் எபிரேயர் 2:4 பார்க்குறோம், மகா பெரிதான ரட்சிப்புக்கு இந்த அற்புத அடையாளங்கள் சாட்சியாக நின்றன. இந்த மகா பெரிதான ரட்சிப்புக்கு அற்புத அடையாளங்கள் சாட்சிகளாக நின்றது. அப்போஸ்தலர் 5:34 பார்க்குறோம், எதிரிகளை அங்கு கலக்கமடைய செய்தது. அப்போஸ்தலருக்கு விரோதமாக அநேகர் நின்றனர். இயேசுவுக்கு விரோதமாக நின்ற அதே ஜனங்கள் அப்போஸ்தலருக்கு விரோதமாக நின்றார்கள். சனகரிப் சங்கம் அப்போஸ்தலருக்கு விரோதமாக நின்றது. ஆனால் அவர்கள் கலக்கமடைந்தார்கள். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இது என்னமாய் முடியுமோ, கலங்கினார்கள். அப்போஸ்தலர் 4:14 பார்க்குறோம், அவைகள் எதிரிகளின் வாய்களை அடைத்தது. இன்னும் பார்க்குறோம், அவிசுவாசிகளிலும் அவர்கள் விசுவாசத்தை ஊற்றினார்கள். ஒருத்தன் அதுவரைக்கும் அவிசுவாசியார்களா, கடவுளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கும் பொழுது அவர்கள் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அங்கே எபேசு பட்டணத்தில் அற்புத அடையாளங்களை பரிசுத்த பவுல் நிறைவேற்றினார். அதனால் இந்த எபேசு பட்டணம் மட்டுமல்ல, அந்த இடங்களில் உள்ள, அதாவது ஆசியா முழுவதும் என்று வேதத்தில் பார்க்கிறோம், கொஞ்சம் குறைய எல்லாருமே மனம் திரும்பிட்டாங்க. அப்படியாக திரள் கூட்டமான ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக அங்கே
கர்த்தர் உதவி செய்தார். நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்நிய தேவர்களுக்கு அங்கே அபாயம். அதாவது தியானாள் கோயிலே வேதம் சொல்கிறது எண்ணமற்று போயிற்று. அங்கே அவருடைய தொழிலும் அற்று போயிற்று. அப்போஸ்தலர் பார்க்குறோம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. யாருமே அப்போஸ்தலர் பக்கத்தில் போகல. வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏனென்றால் அற்புத அடையாளங்கள் உலகத்தை கலக்கிவிட்டன. அப்போஸ்தலர் 2:22 பார்க்குறோம். யாராவது வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர்தாமே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். எபிரேயர் 2:4 பார்க்குறோம். பலத்த செய்கைகளோடும் அற்புதங்களோடும் ஆண்டவர் கிரியை செய்த இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிப்பதில் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பிக்கொள்ள முடியும் என்று. இன்னைக்கு இந்த பலத்த செய்கைகள் அற்புதங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். நம்ம இதற்கு தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டு, அந்த நாட்களிலே அப்போஸ்தலரை பாருங்கள், அவர்கள் இடைவிடாது ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு நாமும் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படியாக நாமும் தரித்திருக்க வேண்டும். கொஞ்ச நாட்கள் ஜெபிக்கிறோம், கொஞ்ச காலங்கள் ஜெபிக்கிறோம், அதற்கு பின்பாக சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் பலத்த செய்கைகளை நடப்பித்தார்கள், அற்புதங்களை நடப்பித்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஜெபித்து கொண்டே இருக்கும் ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த அற்புத அடையாளங்கள் எப்படி வரும் என்றால், நான் பார்க்கிறோம் மார்க் 6:2 இந்த அற்புத அடையாளங்களை பிறப்பிப்பது ஞான வரமே, ஞானமே. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 14:1 ஞான வரங்களை விரும்புங்கள். தெளிவாகவே ஞான வரங்களை விரும்பும்படியாக பரிசுத்த பவுல் நம்மிடத்திலே தெளிவாக சொல்லுகிறார். இந்த அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். அங்கு கிதியோனை பார்க்கிறோம். அவனுடைய எண்ணமெல்லாம் அற்புத அடையாளங்கள் எங்கே? அவங்க தாத்தா, அவங்க அப்பா, இன்னும் அநேகர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த நாட்களிலே செங்கடல் 2ஆக பிளந்தது, யோர்தான் நதி 2ஆக பிளந்தது, எரிகோ மதில் கீழே விழுந்தது. தேவன், நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். இந்த அற்புதங்கள் அவருடைய இருதயத்தை நிறைத்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதங்களை வாசித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருடைய எண்ணம், தியானம் எல்லாமே அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இறங்கி வழும்போது, ஆண்டவர் எங்களை நேசித்தார் என்றால், ஆண்டவர் எங்களை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டால், நாங்கள் எங்கள் பிதாக்களிடம் கேள்விப்பட்ட அற்புத அடையாளங்கள் எங்கே? அவருடைய மனதெல்லாம் செங்கடல் 2ஆக பிளந்தது, அவருடைய கண்களுக்கு முன்பாக நின்றது. இன்றைக்கு உங்களுக்கும் அநேகருக்கு நான் பார்க்கும் பொழுது, நம்ம கண்களுக்கு முன்பாக அந்தண்டைக்கு அந்தந்த பிரச்சனை, அந்தண்டைக்கு அந்தந்த பிரச்சனைகள், அதுதான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கின்றன. ஆனால் ஆண்டவர் விரும்புவது, அங்கே கிதியோனை போல நாமும் கூட அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு எழும்பி நிற்க வேண்டும். அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு நாமும் எழும்பி நிற்க வேண்டும். இந்த அற்புத அடையாளங்களை நடப்பிக்கும்படி நாம் நிற்க வேண்டும் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவு, நம்முடைய எல்லாமே ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த
எலியாவின் தேவன் எங்கே? அற்புதங்களின் தேவன் எங்கே? இந்த எண்ணம் நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த ஞானத்துக்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்தாராம்? கிறிஸ்து நமக்காக தேவனுடைய சமூகத்திலே தமது விலையேற பெற்ற சொந்த இரத்தத்தோடு பிரவேசித்தாராம். ஆண்டவர் இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவித்தார், அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகித்தார், வேதனைகளை அனுபவித்தார். எதற்காக தெரியுமா? அதை நாம் எபிரேயர் 9:24-25 பார்க்கிறோம். எதற்காக நமக்கு இப்படிப்பட்ட பாடுகள்? எதற்காக பார்த்தோம் என்றால், துரோகிகளாகிய நமக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் ransom பே பண்ணாரு. கிருபைகளை பெறுவதற்காக பரலோகத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே தன்னுடைய இரத்தத்தை ஊற்றினார். என்னுடைய பிள்ளைகள் துரோகிகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் துரோகிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் வரத்தை கொடுக்க போகிறேன். வரங்களை யாவற்றையும் பெற்றுக்கொண்டார். தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, அவருடைய இரத்தமே பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்கு வரங்களை கொடுக்கும்படியாக சிந்தப்பட்டது. அதனால தான் வேதம் சொல்கிறது, இந்த இரத்தத்தின் சத்தமே பூமியை மட்டுமல்ல வானத்தையும் அசைய பண்ண வல்லது. யாராவது எடுத்தவங்க வாசிங்க, எபிரேயர் 12:24-26. ஆ ஆ அங்கே பாருங்க, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. 68 சங்கீதம் 68:18 துரோகிகளாகிய நமக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி வரங்களை பெற்றுக்கொண்டார். துரோகிகளாகிய நமக்கு வரத்தை கொடுக்கும்படியாக அவர் இரத்தத்தை சிந்தினார். எல்லாவற்றையும் அங்கு பிதாவின் சமூகத்திலே ஊற்றி, இந்த பிள்ளைகள் துரோகிகள், ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஞான வரத்தை கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு அற்புத அடையாளம் செய்யும் கிருபைகளை கொடுங்க. எல்லாவற்றையும் அவர் தாமே நமக்காக பெற்றுக்கொண்டார். எதற்காக தெரியுமா? நமக்கு அந்த வரங்களை கொடுக்கும்படியாக. அதனால் இதற்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று, வரங்களை அவர் பெற்றுக்கொண்டாயிற்று, நமக்கு கொடுக்க வேண்டியதான். நாம் வாஞ்சிக்கும் பொழுது ஞான வரங்களை பெற விரும்புங்கள் என்று பார்க்கிறோம். நாம் வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை அற்புத அடையாளங்களை செய்கிறவளாக மாற்றும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறார். இந்த அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களை பாருங்கள், அநேகர் நம்ம சந்ததியாக நிறைய பேர் அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அற்புத அடையாளங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை முகமுகமாய் தரிசித்தவன் தான் அற்புத அடையாளங்களை தெளிவாக செய்ய முடியும். இயேசுவை முகமுகமாய் தரிசித்த மனிதன் தான் அற்புத அடையாளங்களை எவ்விடத்திலும் செய்ய முடியும். ஆனால் இவரோடு கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கும் ஏனோக்கு போன்றவர்கள், நோவா போன்றவர்கள், மோசே போன்றவர்கள், எலியா தீர்க்கதரிசி போன்றவர்கள், அவர்கள் எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே தரிசித்து கொண்டு நிற்கும் பிள்ளைகள். அவர்கள் எந்த இடத்துல அற்புத அடையாளங்களை செய்வார்கள். ஆனால் சிலர் அவரை நிழலாட்டமாக தரிசிப்பவர்கள். சில அற்புதங்களே தங்களுடைய விசுவாசத்தினாலே நிறைவேற்ற முடியும். ஆனால் அற்புத அடையாளங்களை செய்யும்படி அதிகாரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், மத்தேயு 10:1 பார்க்குறோம், அவரோடு சஞ்சரிக்கும் பிள்ளைகளுக்கு இவர்கள் ஒப்பானவர்கள் அல்ல. ரெண்டு பேரையும் நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும். இவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருப்பார்கள்.
அவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய வார்த்தையின்படி அற்புத அடையாளங்களை செய்வார்கள். ஆனால் ஒரு சிலரை பாருங்க, தேவனோடு அதிகமாக சஞ்சரிக்காதவர்கள் விசுவாசத்தினாலே அங்கு அற்புத அடையாளங்களை செய்வார்கள். அவர்களும் நிறைவேற்றுவார்கள். ஆனால் பெர்ஃபெக்ஷன் எதில் வரும்னா, ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த தேவனுடைய ஒளி. நீங்கள் நிறையா சகோதரருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர்கள் செய்த அற்புத அடையாளங்களை, அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது, இயேசுவை முகமுகமாய் தரிசித்தவன் தான் அற்புத அடையாளங்களை தாராளமாக செய்ய முடியும். இங்கே பார்க்குறோம், பரிசுத்த பவுல் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார். இயேசுவை அவர் துன்பப்பட்டவராக தரிசித்தார், முட்செளியில் எழுந்தருளினவராக தரிசித்தார், முட்செடியிலிருந்து அழைக்கிறவராக முகமுகமாக தரிசித்தார். அவர் மூலமாகவே அற்புத அடையாளங்கள் அதிகமாக நடப்பிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இந்த அற்புத அடையாளங்களை யார் செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கூடாரத்தில் கற்றுக்கொண்டவன். உபாகமம் 33:2-3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளாமல் எந்த அற்புத அடையாளத்தை செய்யவே முடியாது. ஏனென்றால் நாம் அந்த வசனத்தில் பார்க்குறோம், பரிசுத்தவான்களுக்கான அக்கினி பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. இந்த அவர் கரத்தின் கீழே அவருடைய காலடியில் உட்கார்ந்து படிக்கிறவங்க, அவர்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும்படியாக அக்கினி பிரமாணம் அவருடைய கரத்திலிருந்து புறப்பட்டது. அக்கினி பிரமாணத்தை அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து படிக்கிறவங்க தான் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், உம்முடைய கையில் அடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே கிடக்கிறவன் தான், அவருடைய பாதத்திலே கிடக்கிறவன் மட்டுமே அவராலே போதனை அடைகிறார்கள். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவங்க தான் அவருடைய வார்த்தைகளினாலே போதனை அடைந்து, ஆண்டவர் சொல்லுவார் ஒரு நாளே, எலியாவே, கர்த்தருடைய வார்த்தை வரும், எலியாவே நீ உன்னை ஆகாப்புக்கு முன்பாக உன்னை காண்பி. ஹல்லேலூயா. அவர் அது வரைக்கும் என்ன செய்தார்? போய் அரண்மனை பக்கத்தில் போனாரா? ராஜாக்களுக்கு முன்பாக போய் நின்றாரா? அவர் ஆண்டோடைய சமூகத்தில் காத்து கிடந்தார், தேவனுடைய பாதத்திலே கிடந்தார். ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி என்று வேதத்திலே பார்க்கிறோம். வார்த்தை உண்டாகும் போதுதான் அங்கு அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வது அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் பரிசுத்தவான்களுக்கு தான் அவருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தையினால தான் அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கப்பட முடியும். அவருடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட எலியா தான் அவர் துணிந்து புறப்பட்டு ஆகாப்புக்கு முன்பாக போய் நிற்கிறார். ஆகாப்பு இவரை தேடாத இடம் இல்லை. அந்த ஜாதிகள்கிட்டெல்லாம் போய் சர்டிஃபிகேட் வாங்குறாரு. அப்படி தேடி தேடி அலைந்தும் கர்த்தர் அவரை ஒளித்து வைத்தார். ஹல்லேலூயா. எந்த ராஜாவாலும் கண்டுபிடிக்க முடியாத இடங்களிலே தம்முடைய பரிசுத்தவான்களை ஒளித்து வைக்கிறார். ஆனால் நேரம் வரும் பொழுது, கர்த்தருடைய வேளை வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு, அது வரைக்கும் அவருடைய பாதத்தில் கிடக்கிறாரு. ஆனால் நீ எழுந்து புறப்பட்டு ஆகாப்புக்கு முன்பாக உன்னை காண்பி. இந்த வார்த்தை கிடைச்ச பிறகு நேராக புறப்பட்டு செல்கிறார். அது வரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே விட்டு விலகாமல் காத்தே கிடக்கிறாரு. இன்றைக்கு நாமவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் போடுறோம். ஊழியக்காரங்களா சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க டைரியை பார்த்தீங்கன்னா 30 நாளுமே ப்ரோக்ராம் இருக்கும், 28 நாள் இருக்கும் ப்ரோக்ராம். அண்ணன் ஒரு தம்பி உண்டு, அண்ணன் ப்ரோக்ராம் இல்லாமல் 2 நாள் தானே இருக்குது, அந்த நாளில் சொல்லுங்கண்ணேன்னு சொல்லுவான். அப்படியாக எவர் அவங்களே ப்ரோக்ராம் போட்டு இந்த இடம், அந்த வீடு, இந்த இடம்,
இப்படியாக புறப்பட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் பாதத்தில் விழுந்தே கிடக்கிறாங்க. அவருடைய வார்த்தை என்றைக்கு இறங்கி வருமோ அன்றைக்கு அற்புத அடையாளம் செய்ய அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த வார்த்தை வந்தோடனே எலியா புறப்பட்டு செல்கிறார். வார்த்தை வந்தோடனே எலியா புறப்பட்டு சென்று ஆகாபை சந்திக்கிறார். எல்லாரையும் கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்லுகிறார். அங்கே அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா! பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு மனம் திரும்புகிறாங்க. ஒரே ஒரு அற்புதம் தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் புறப்பட்டு சென்றதினாலே அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம். பாதத்தில் விழுந்து கிடப்போம். அவருடைய வார்த்தை இறங்கி வரும் பொழுது நாமும் புறப்பட்டு செல்வோம். அப்பொழுது தெளிவாக ஆண்டவர் நம்மகிட்ட என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் எலியாவுக்கு சொல்லி கொடுத்தார். எப்படி பலிபீடத்தை நீ நிர்மாணிக்க வேண்டும், அதுக்கு என்ன பேர் வைக்கணும், எல்லாவற்றையும் கூட தெளிவாக எலியாவுக்கு சொல்லி கொடுத்தார். அதன்படியே எலியா நிறைவேற்றினார். வார்த்தை வரும் பொழுது அற்புதங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்குது. அதனால் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம். அவருடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். சங்கீதம் 15:1 பார்க்குறோம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். இங்கு உள்ள பரிசுத்த பர்வதம் அல்ல, இங்குள்ள பர்வதம் அல்ல, பரலோகத்தில் உள்ள சீனாய் மலை, பரலோகத்தில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே எந்த மனிதன் வாசம் பண்ணுகிறானோ, எந்த மனிதன் வாசம் பண்ணுகிறானோ, எந்த மனிதன் அவருடைய பிரகாரங்களில் வாசம் பண்ணுகிறானோ அந்த மனிதன் தான் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், அவருடைய கூடாரத்தில் அவன் தான் தங்கி அவருடைய பாடல்களை அதை பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவராலே போதனை அடைந்து அற்புதத்தை செய்யறது எப்படி, என்ன செய்யணும், எப்படி செய்ய வேண்டும், எல்லாமே இயேசு தாமே அவருடைய கூடாரத்திலே நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி கூடாரங்களிலே, இயேசுவின் கூடாரத்தில், கர்த்தருடைய கூடாரத்தில் கற்றுக்கொண்டவர்கள் தான் அற்புத அடையாளங்களை நிறைவேற்ற முடியும். அது மட்டுமல்ல, யாத்ரா 33:11 பார்க்குறோம், யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பின் நாட்களில் பாருங்கள், இதே யோசுவா தான் அற்புத அடையாளங்களை செய்தார். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும், அவருடைய கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருக்கணும். பரலோகத்தின் அந்த பரிசுத்த பர்வதத்தில் போய் ஏறி அவருடைய கூடாரத்தில் அநேக பாடங்களை கற்றவர்கள் அற்புத அடையாளங்களை நடப்பிப்பார்கள். ஹல்லேலூயா! அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் பரத்துக்கு ஏறினார்கள். யோவான் பரத்துக்கு ஏறினார். யோவானை பாருங்க, அவர் அநேகரை மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அநேக மரித்தோரை உயிரோடு எழுப்பி அற்புத அடையாளங்களை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய கூடாரத்துக்கு செல்லுகிறவர்கள், பரிசுத்த பர்வதத்திலே ஏறுகிறவர்கள் மட்டும்தான் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் எடுத்தவர்கள், அதில் கற்றவர்கள். ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்யும்படி நமக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் தாமே இறங்கி வருகிறார். அவர் தாமே பூலோகத்துக்கு இறங்கி வந்து என்ன அடுத்த நாள் நடப்பிக்கணும், எப்படியாக நடப்பிக்கணும், எல்லாவற்றையும் குறித்து அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். பூலோகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் இவர்கள் ஏறி சென்று அதை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20 யாரையாவது வாசிங்க.
ம். ஹalleluya. இங்க நம்ம பார்க்குறோம் என்னவா, பிதாவானவர் சொந்த குமாரன். இந்த சொந்த குமாரன் சாதாரண நம்மளை போல மனுஷன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அதனால் பரலோகத்தின் ரகசியங்கள் எல்லாம் தெரியும். எல்லா புக்ஸு எல்லாத்தையும் கற்றவர் தான். ஏற்கனவே அவர் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் தான். ஆனாலும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் பிதாவானவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டுமே செய்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இதற்கென்று ஒரு வேளை உண்டு. பிதாவானவர் சொல்லியிருப்பாரு, அதுதான் ஆண்டவர். பாருங்க, அவர் கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. கல்யாண வீட்டில் அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய அம்மா மரியாள் சொல்லிட்டாங்க, திராட்சை ரசம் குறைபடுகிறது, இதுதான் எங்களுடைய தேவை தான்ப்பா, திராட்சை ரசம் குறைபடுது. ஏனென்றால் இயேசுவை குறித்து நன்றாக அறிந்தவர்கள், அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு, அற்புத அடையாளங்களை எப்படி செய்வார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். அதனால் பாருங்கள், சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டேன், எப்பா இப்போ தேவை திராட்சை ரசம், அது குறைபட்டிருக்கு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அம்மா என்னுடைய வேளை வரவில்லை. ஆண்டவர் பிதாவானவர் ஒரு வேளை கொடுக்குறாரு, அந்த வேளையில் தான் அற்புதத்தை நடப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த வேளையில் தான் அற்புதத்தை நடப்பிக்க முடியும். அது வரைக்கும் he has to wait. He waited for his time to do the miracles. ஆண்டவருடைய வேளைக்காக காத்திருந்தாரு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, வேலைக்காரங்களை தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும், இந்த குமாரன், பரலோகத்தின் குமாரன், அற்புத அடையாளங்களை செய்யணுன்னாலும் பிதாட்ட கேட்டு தான் செய்வார். அதனால் அவர் என்ன செய்ய சொன்னாலும் அது செய்யுங்கப்பான்னு வேலைக்காரங்களுக்கு கட்டளை கொடுத்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இவரோ சொல்லுகிறார், வேலை இன்னும் வரலாமா, வேலைக்காக வெயிட்டட். அந்த வேலை வரும் பொழுது ஆண்டவர் முந்தின நாள் சொல்லியிருப்பாரு, இல்லாவிட்டால் அதிகாலை வேளையில் எப்படி அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று காண்பித்திருப்பார். அப்படியாகவே இயேசு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. வெறும் தண்ணியை கொண்டு போய் அதை நிரப்புங்கன்னாரு, அதை நிரப்புனாங்க. கொண்டு போய் மொண்டு ஊத்துங்கன்னாரு. பிதாவின் வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸை அட்டன் பண்ணி அப்படியே 100க்கு 100 பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதற்காக அவருடைய வேலைக்காக காத்தே இருந்தார். குமாரன் தான். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், அவர் நினைச்சா உயிரோடு எழுப்பலாம். எல்லா வல்லமையும் பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நினைச்ச நேரம்லாம் அற்புதத்தை செய்யவில்லை. முந்தின நாளோ அன்றைக்கு காலை வேளையோ ஆண்டவர் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஒன்றையும் தன்னுடைய விருப்பமே இல்லை. தனக்குன்னு ஒரு வில் ஆஃப் காடே கிடையாது. தனக்கென்று நான் செய்யலாம், இந்த குடனை போய் சொசமாக்கும் அவரால் முடியும். ஆனால் பிதாவானவர் எப்படி காண்பிக்கிறார், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். அந்த எல்லா விதத்தையும் காண்பித்தது பிதாவானவர். ஏப்பா, இந்த உமிழ்நீரில்
இப்படியாக இந்த மகன் வருவான். இவனுக்கு நீ தரையில் துப்பி நீ அதை எடுத்து பூசு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். ஒருத்தனுக்கு வெளியே கூட்டி கொண்டு போ, அந்த ஊர் பிசாசு நிறைஞ்ச ஊருன்னு வெளியே கூட்டு போ. இப்படியாக ஒவ்வொரு நாளும் பிதா தாமே அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் அப்படியே பெற்றுக்கொண்டு அவர் எவைகளை செய்கிறாரோ, பாருங்க, எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் உண்டு. உங்களுக்கு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். அந்த காலங்களில் ஒருத்தர் உண்டு, டெமான்ஸ்ட்ரேட்டர்னு பேர். லேபில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க, டெமான்ஸ்ட்ரேட்டர் என்று பேர். அவங்க முதல் நாள் எப்படி இதை செய்ய வேண்டும், ஃப்ராகை எப்படி வெட்டி காண்பிக்க வேண்டும், முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஃப்ராகை எப்படி வெட்டுறது, இந்த கெமிஸ்ட்ரியில் இதை பிப்பட்டு எப்படி எடுக்கிறது, எப்படி அளவு எடுக்கிறது, ஒவ்வொன்றையும் குறித்து அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். அவர்களுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேட்டர். இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் என்ன செய்தாராம், எப்படி அற்புதம் செய்கிறதுன்னு அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. ஆரம்பித்தது எப்படி, அதை எப்படி செய்கிறது, ஒவ்வொன்றையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பிதாவானவர் காண்பிக்க காண்பிக்க அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். குமாரன் அடுத்த நாள் அப்படியே செய்கிறார். அதனால தான் பார்க்குறோம், கர்த்தருடைய அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸில் பயிற்சி எடுத்தவன் தான் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். இதற்காக அவர் என்ன செய்தார்னா, லூக்கா 4:42 பார்க்கிறோம். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்கும்படியாக. ஏன் தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு நடக்கும் பிள்ளைகள் மற்றவர்களோடு ரொம்ப உறவாடுவதில்லை. சிலரை நான் பார்த்துருக்கேன், கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறோம், அவங்க வந்திருக்கிறாங்க, பிரசங்க நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் வீடு வீடாக போவாங்க. நல்லா வீட்டில் ஒவ்வொரு வீடாக கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு ஜெபத்துக்குன்னு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். அதற்கு பின்பாக ஸ்டேஜில் போய் ஏறி நின்றுக்கிடுவாங்க. அன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சுது. சிலர் பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன், அந்த ரூம், அந்த வீடு அரேஞ்ச் பண்ணியிருக்கனால சொல்கிறோம், அந்த வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கிடுங்களேன், 2 பெட்லேயும் 2 பேர் படுத்து கிடப்பாங்க. எவர் ஸ்லீப்பிங். ஆனால் நைட்டு வந்துடுவாங்க. ஆனால் தேவனை பாருங்கள், இயேசுவை பாருங்கள், தேவனோடு நடந்த நம்முடைய அண்ணனை நான் பார்த்துருக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் ஜெபத்தில். எதற்காக தெரியுமா, அன்னைக்கு இரவு பேசுகிறத, அன்னைக்கு இரவு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸில் அட்டன் பண்ணி எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி கொள்ளுவார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியாக போனார். அது மட்டுமல்ல, யாராவது வாசிங்க, மார்க்கு 1:35. எங்கே போனார், எதுக்காக போனார், தனியாக புறப்பட்டு செல்கிறார். தேவனோடு நடக்கும் பிள்ளைகளை பாருங்க, தனியாக இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்க விரும்புகிறவர்கள் தனியாக ஜெபத்தில் இருப்பார்கள். இந்த கூட்டு ஜெபம்லாம் கிடையாது. தேவனோடு அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை இறங்கி வந்து கொண்டே இருக்கும். தேவன் அவர்களுக்கு முன்பாக தான் என்ன செய்ய போகிறோமோ அதை காண்பித்து கொண்டே இருப்பார். அப்படிதான் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள், தனியாக கடந்தாங்க. தேவனுடைய பரிசுத்தவான்கள். மலையாட்டூருக்கு போயிருக்கிறோம், அப்பவும்
நம்ம பார்க்கும்போது சொல்லுவாங்க, அங்கே தோமா, இங்கே தான் மேலே அவர் எப்பொழுதும் ஜெபத்திலே காத்திருப்பாராம் மலையில். ஆனால் எப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அதற்காக வெயிட் பண்ணுவாராம். மலையிலேருந்து கீழே இறங்க போய் சொல்லுவார், ஆண்டவரே போய் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய். அற்புதங்களை செய்வார். குருடர்களை பார்வையை அடையும்படி செய்வார். சப்பானிகளை தூக்கி விடுவார். குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவார். செய்துவிட்டு மறுபடியும் அந்த மலைக்கு தனியனாக வந்து விடுவார். இயேசுவோடு இருக்க வேண்டும். இந்த கனெக்ஷன் போகும்போது தான் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்கள் கொஞ்சமாக பின்மாற்றம் அடைகிறார்கள். இந்த கனெக்ஷன் ஒழுங்காக இருந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லாருமே ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக யோவானை தவிர யாவரும் மரித்தார்கள். போகிற வரைக்கும் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா அந்த கனெக்ஷன் இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் ஆண்டவரோடு உறவாடி கொண்டே இருந்தார்கள். அந்த ரிலேஷன்ஷிப் between God and man இது தெளிவாக இருந்தது. அதனால் அவர்கள் எப்பொழுதும் பிதாவோடு கூட உறவாடும்படியாக தேவாதி தேவனுடைய குமாரன் தனியான ஒரு இடத்துக்கு போனார்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம், நம்ம எவ்வளவு ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அற்புத அடையாளங்களை செய்யும்படி வாஞ்சியுள்ள பிள்ளைகள் உண்டு, அழைக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு. ஆனால் நாம் இன்றைக்கு எதில் உழந்து கொண்டு இருக்கிறோம்? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவது பார்க்குறோம், அற்புதங்களை செய்யும் சக்தி பெற்றவர்களோடு தங்கி வாசம் பண்ணினவர்கள். சீஷரில் பாருங்க, எப்பவும் ஜீசஸோட தங்குறது, அவங்க கூட ஜெபம் பண்ணும்போது அங்கே, ஒலிவ மலைக்கு போகும்போது அங்கே, எங்கெங்கே ஊழியத்துக்கு போகிறாங்களோ எல்லா இடமும். மறுரூப மலையில் கூட யார் போனாங்க? 3 சீஷர்கள் சென்றார்கள். ஹல்லேலூயா. சீஷர்கள் விடாமல் அவரோடு கூட போய்கொண்டே இருந்தார்கள். எங்கனாலும் ஜீசஸை விட்டு பிரியாமல் இருந்தாங்க. அற்புத அடையாளம் செய்தவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த ஜீசஸ் என்ன செய்துக்கிட்டு இருக்காரு, எப்படி அடையாளம் அற்புதத்தெல்லாம் செய்கிறாரு, எப்படி குருடரை பார்வை அடையும்படி செய்ய வைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆண்டவரே, இந்த கிருபைகள் எங்களுக்குள்ளாக வர வேண்டும். அதை வாஞ்சித்தார்கள். இயேசுவை போல நாங்களும் மாற வேண்டும் வாஞ்சித்தார்கள். அப்படியாக அவர்கள் வாஞ்சித்து அற்புதம் அடையாளம் செய்யும்படி அவர்கள் ஓடி வந்தார்கள். இங்கே பாருங்கள், யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே பார்க்குறோம், எதிரிகளை முறியடிக்க வேண்டியது இருக்குது. இப்போ யோசுவா என்ன செய்கிறாரா? யோசுவா மோசேயோடு இருந்தவர். அவரோடு கூட அவருக்கு கீழாக பணிவிடைக்காரனாக இருந்த மனுஷன்தான். ஆனால் அவர் கூடவே இருந்ததினாலே அவருடைய ஆண்டவருடைய கண்களிலே மோசேயை பார்க்குற ஆண்டவர் யோசுவாவுக்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இந்த வாலிபன் அவன் கர்த்தருடைய இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறான். அப்பொழுது தேவாதி தேவன் மோசையோடு பேச வந்த ஷக்கினா மகிமையில் இறங்கின தேவாதி தேவனுடைய கண்கள் அந்த ஒரே ஒரு வாலிபன் மேலே இருந்து கொண்டே இருந்தது. மோசே அந்த பெரிதான சீனாய் மலையில் தேவனோடு கூட 40 நாட்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதும் இந்த யோசுவா ஒரு ஷெட்டை போட்டு அவரும் உட்கார்ந்துருக்கார் கொஞ்சம் கீழாக. இப்படியாக தேவாதி தேவனுக்கு அவருடைய அந்த யோசுவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிது. கடைசியில் பாருங்கள், இந்த மோசே ஒரு மனிதன், அவர் எவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்கிறார்.
ஆண்டவர் எனக்கும் அற்புத அடையாளங்களை செய்யும் கிருபையை கொடுப்பார். இந்த யோசுவாவுக்குள்ளாக அந்த விசுவாசம் பொங்கி வந்தது. அப்போ தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி சூரிய சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்கிறார். அவைகள் அப்படியே செய்தன. ஹல்லேலூயா. அதை போல ஒரு ஒத்த நாள் ஆண்டவருடைய படைப்புகள் ஒரு மனிதனுக்கு அடங்கிய நாட்கள் இல்லை என்று சொல்லப்படத்தக்கதாக யோசுவாவை, மோசையோடு இருந்த யோசுவாவை தேவன் பயன்படுத்தினார். அடுத்தது பார்க்குறோம், எலியாவை பார்த்துக்கிட்டே இருந்தார் எலிசா. ஒவ்வொரு இடமும் இந்த மனுஷன் போகிறாரு, எவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறார். இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எலிசாவுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருது, செய்த அந்த மனுஷனை போல தான் இருக்கணும், வாழ்ந்த அந்த மனுஷனை போல தான் வாழணும். அப்போ தான் பின்னால் ஓடுறாரு, விரட்டி விரட்டி ஓடுறாரு. அவர் விரட்டி பார்க்குறாரு, இவர் கேட்கவே இல்லை. கடைசியில் உனக்கு என்ன தான்ப்பா வேணும்? உம்மிடத்தில் உள்ள வரம் ரெட்டிப்பாக வரணும். நீ அற்புத அடையாளம் செய்யும் அந்த கிருபைகள் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கணும். அப்போ என்னை பார்த்தன்னா நீ அடைந்து கொள்ளுவாய். அப்படியாக அவரை பார்த்தார். எலியாவின் சால்வை அவர் மேலே இருந்து கீழே விழுந்தது. இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. எலியா போயிட்டாரு. எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? அப்பதான் யோர்தான் நதி பக்கத்தில் இருக்குது. தூரத்தில் தீர்க்க தரிசன புத்திரெல்லாம் அந்த சைடில் நிற்கிறாங்க. அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த எலியா போயிட்டாரு, இனிமே எலிசா ஒன்றும் கிடையாது, ஒன்றுமில்லாமல் போய்விடுவான். அப்படியாக அவர்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இவருக்குள்ளாக ஒரு எண்ணம் பொங்கி வருகிறது. எலியாவின் தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன் எங்கே? இந்த கொஸ்டின் வந்தோடனே பாருங்க, அதை எடுத்து அப்படியாக ஒரு அடி அடிக்கிறார். எதை? யோர்தான் நதி அடிக்கிறார். ஏனென்றால் அதுக்கு முன்ன அவர்கள் அந்த நதியை கடந்து வந்ததை பார்க்குறாரு. எலியா அதை போலவே சால்வையை வைத்து அடிக்கிறத பார்த்தாரு. இப்போ எலியாவே காணலை, எலியாவே இல்லை. ஆனால் எலியாவின் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கே? அடித்த உடனே ரெண்டாக பிளக்குது. அதன் வழியாக அவன் நடந்து கடந்து செல்கிறார். அங்கே தூரத்தில் இருக்கிறாங்க அந்த தீர்க்க தரிசன புத்திரரே. அவங்க இதுவரைக்கும் கேவலமாக நினைத்தவர்கள் அவங்க சொல்கிறாங்க, இந்த எலியாவின் ஆவி எலிசாவுக்குள்ளே வந்துட்டுதே, அவன் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்படியாக அன்றைக்கு எலியா கூட இருந்த எலிசா அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். யோர்தான் ரெண்டாக பிளந்தது. முதல் அற்புதம் அவர் செய்ததே ஒரு பலத்த அற்புதம் தான். ஒரு நதியே ரெண்டாக பிளந்தது. அவர் உலர்ந்த தலைவரியாக அங்கு கடந்து சென்றதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணின, அற்புத அடையாளங்களை செய்தவர்களோடு வாசம் பண்ணின பிள்ளைகளுக்கு தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும் கிருபைகளை கொடுக்கிறார். நம்மிலும் கூட அநேகருக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதனால தெரியுமா? ஒரு எலியா நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இந்த எலியா மூலமாக அநேக எலிசாக்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அற்புத அடையாளங்களை நாம் செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னொன்று பார்க்குறோம், ஞான வரங்களை பெற்றவர்கள். அங்கு ஆண்டவர் நிறைய அற்புத அடையாளங்களை செய்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6:2. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம்
எப்படிப்பட்டது. இந்த ஞான வரம் பெற்றவங்க தான் அற்புத அடையாளங்களை, பலத்த செய்கைகளை நடப்பிப்பார்கள். அதனால தான் இந்த ஞான வரம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8-10 பார்க்குறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், முதல்ல விசுவாசத்தினால நிறைஞ்சிருக்கான், வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இந்த ஞான வரம் பெற்றோர் என்றாலே என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். பரலோகத்துக்கு ஏறி செல்வது. இந்த ஞான வரம் பெற்றவர்கள் பரலோகத்துக்கு ஏறி சென்று இந்த ஞான வரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஞான வரத்தை பெற்றவர்கள் தான் அற்புத அடையாளங்களை ஈஸியாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய அண்ணனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பரலோகத்துக்கு ஏறி செல்லும் அனுபவம், பரலோகத்துக்கு ஏறி செல்லும் கிருபைகள் அவர்கள் பெற்றிருந்ததினாலே அற்புத அடையாளங்களை நடப்பித்தார்கள். அதனால தான் அவர்கள் குஷ்டரோகிகளையும் சொஸ்தமாக்கினார்கள், பார்வை இல்லாதவர்களையும் பார்வை அடையும்படி செய்தார்கள். அதனால் இந்த ஞான வரம் பெற்றோர், இந்த பரலோகத்துக்கு சென்றவர்கள், பரலோகத்துக்கு கற்றவர்கள், அவர்களை பார்த்து பிசாசுகளெல்லாம் நடுங்கும். ஆண்டவரை பார்த்து பிசாசுகள்லாம் சொன்னாங்க, தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன. ஏன்னா பிசாசுகள் ஏன் நடுங்கும்னா, அவர்களை பாதாளத்தில் அக்கினியிலே, இந்த பாதாளத்தின் அக்கினியின் நடுவிலே அவர்களை கட்டி சங்கிலியினாலே கட்டப்பட முடியும். இன்னைக்கு அநேகர் நான் உன்னை பாதாளத்துக்கு தள்ளுகிறேன் கட்டுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. ஞானவரம் பெற்றவர்கள் மட்டுமே அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றவர்கள். அதனால தான் பிசாசுகள் அவர்களுக்கு முன்பாக நடுங்கி, அவள் வந்தோடனே பிரசன்னத்தை பார்த்த உடனே அவைகள் ஓடோடி சென்று விட முடியும். அது மட்டுமல்ல, 5வது நாம் பார்க்கிறோம், கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் தான் அற்புத அடையாளங்களை செய்கிறார்கள். ஒரு போதகர் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அந்த மனிதன் பாருங்க, அவன் பரிசேயன். அந்த பரிசேயனை பார்க்கிறோம், அவன் ஒவ்வொன்றாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறான். அவன் கேள்விப்படுதெல்லாம் ஒரு மனிதன் அற்புத அடையாளங்களை செய்கிறான். அந்த மனிதன் பரிசுத்தமாக இருக்கிறான். அந்த மனிதன் ஞானமாக பேசுகிறான். வேதத்தை கரைத்து குடித்திருக்கிறான். வேதத்தின் ரகசியங்களை பேசுகிறான். அவனுடைய வாயிலிருந்து கிருபையின் வார்த்தைகள் புறப்படுகின்றன. அவனுடைய வாயிலிருந்து வல்லமையின் வார்த்தைகள் புறப்படுகின்றன. அவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறான். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறான். நிறைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவன் தான் நிக்கதேமு. இவன் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே வாரான். இயேசு அதை பண்ணினார், இயேசு இந்த அற்புதத்தை செய்தார், இப்படியாக பலத்த கிரியைகளை நடப்பித்தார். 5000 பேரை 5 அப்பங்கள் 2 மீனை வைத்து போஷித்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். வாழ்க்கையெல்லாம் அற்புதங்கள், அற்புதங்கள், ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இதையெல்லாம் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு ஒரு நாள் இயேசுவை பார்க்க வர்றாரு. ஒருத்தனும் இல்லாத வேளையில். ஏனென்றால் பரிசேயர்கள் அப்படித்தான், தாங்க தான் பெரிய ஆட்கள் என்று நினைப்பார்கள். அவர்கள் புறப்பட்டு வருகிறார். எல்லாம் தெரியுது. தெரிந்த ஒரு மனிதன், நன்றாக கற்றவர், அவர் இயேசுவை காண வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
அது வரைக்கும் பிரதான ஆசாரியன் தான் பெரிய ஆள். அது வரைக்கும் ஆசாரியர்கள் பெரிய ஆட்கள். அது வரைக்கும் வேதப்பாரகர், வேதத்தை அப்படியாக கரைத்து குடித்தவர்கள், அவர்கள் தான் பெரிய ஆட்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாரே. ஆனால் இயேசுவை குறித்து ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு அதை அனுபவித்தவர்கள், ருசித்தவர்கள் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நிக்கதோமே, இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் பார்த்தேன்ப்பா, வாயின் வார்த்தைகள்லாம் இவ்வளவு ஞானம், இதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், இதையெல்லாம் பார்த்தோம், எல்லாத்தையும் வந்து வந்து சொல்கிறாங்க. அவர் சனகரிப் சங்க உறுப்பினராகவும் இருந்தார் என்று சரித்திரத்தில் பார்க்கிறோம். வந்து ஒருத்தரும் சொன்னோடனே நேரே ஜீசஸ்ட வராரு. ஒருத்தரும் இல்லாத வேலைகளில், ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் சொல்றாரு, ஜீசஸை பார்த்து சொல்றாரு, நீ தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு போதகர் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய போதகமும் சூப்பராக இருக்குது, உம்முடைய ஞானம் பரத்தின் ஞானமாக இருக்குது, தேவனிடத்திலிருந்து நீ புறப்பட்டு வந்திருக்கிறீர். இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்துருப்பாரு, யார்கிட்டையுமே இப்படி ஒரு ஞானத்தை பார்த்துருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் அனலைஸ் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒருத்தரும் இப்படிப்பட்ட ஞானம் உடையவராக இல்லை. ஆனால் இயேசுவினிடத்திலிருந்து விளங்கின ஞானத்தை கேட்டவுடனே, அவர் போதகத்தை கேட்டவுடனே, இவரும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. பரிசேயரெல்லாம் அவர்களுக்கு சீஷரெல்லாம் வச்சுருந்தாங்க, அவர்களோடு கூட தான் எங்கனாலும் புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் இவர் சொல்கிறாரு, நீர் இங்கே உள்ளவர் அல்லப்பா, நீ தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு போதகர். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வந்து புறப்பட்டு வந்த ஒரு போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏன்னா தேவன் உம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். தேவன் உம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறாரு. ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யவே மாட்டான். இது மனுஷ விரல் அல்ல, இது தேவனுடைய விரல். ஹல்லேலூயா. இது மனுஷ விரல் அல்ல, இது தேவனுடைய கிரியைகள். தேவன் உன் கூட இருந்து செய்யாவிட்டால் இந்த அற்புதத்தை ஒருவனும் நிறைவேற்ற முடியாது. அதனால் தேவன் தான் பாவமை அனுப்பியிருக்கிறாரு. இன்னைக்கு அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். தேவனுடைய சன்ஸ் ஆஃப் காடாக இருக்க வேண்டும், தேவனுடைய சன்ஸ் ஆஃப் ஆயிலாக இருக்க வேண்டும். அந்த தேவ புத்திரர் வெளிப்பட வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு அவங்க தங்களை மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, செபித்து கொண்டே இருப்பாங்க, எலியா போல கேரி தாற்றில் ஒளித்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் வெளிப்படும் நாள் வரும் பொழுது, இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் அப்படி தங்களை மறைத்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் உண்டு. இந்த தேவ புத்திரர் என்றைக்கு வெளிப்படுவார் என்று சர்வ சிருஷ்டியும் ஆவலாய் காத்து கொண்டே இருக்குது. சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட தேவனால் அனுப்பப்பட்ட தேவ புத்திரர்கள் வந்து இறங்குவாங்க. அற்புத அடையாளங்கள் எல்லா இடங்களிலும் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் தாமாகவே நடக்கும். ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களை நடப்பிப்பார். ஆண்டவர் அப்போஸ்தலர்கிட்ட கூட சொன்னார், தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். அந்த வார்த்தைகளை நாம் மார்க்கில் கடைசியில் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ அவர்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பித்தார். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களை மனுஷனால் செய்ய முடியாது. அதனால தான் நிக்கதேமு சொன்னார், தேவனால்
அனுப்பப்பட்டவன் மட்டும்தான். தேவன் உம்மோடு இருக்கும்போது மட்டும்தான் அற்புத அடையாளங்களை நீர் செய்ய முடியும். சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னோடு கூட இருக்கிற வேண்டும். தேவனிடத்தில் நீ கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, எப்பொழுதும் தேவன் நம் பக்கத்திலே இருக்கணும். நம்முடைய பரம தகப்பன் எங்கு நம்ம ஊழியத்துக்கு சென்றால் நம்மோடு கூட வர வேண்டும். என் பிள்ளையே, நீ புறப்பட்டு போ, நான் உன் கூட வரேன், நான் உன் கூட வரேன், நான் உன் பக்கத்தில் நிற்பேன், நீ பேசுவாய், என்னுடைய வார்த்தைகளை உன்னிடத்தில் போடுவேன். அப்படியாக நாம் இருக்கும் பொழுது நாம் தேவ புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் தான் கிரியைகளை நடப்பிக்கணும், மனுஷன் அல்ல. ஆனால் தேவன் மனிதன் மூலமாக நடப்பிக்கிறான். நம்ம ஒரு ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தப்படுவோம். நம்முடைய கையை ஆண்டவர் பயன்படுத்துவார், நம்முடைய வாயை பயன்படுத்துவார். ஆனால் கிரியையை நடப்பிப்பவர் தேவாதி தேவன். அதனால கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள், வேதம் சொல்கிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், அவன் பேர் யோவான். ஹல்லேலூயா. நீங்களாம் நினச்சிக்கிடுதீங்க நாமே ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்குன்னு அழைச்சாருன்னு. ஆனால் தேவனால் நாம் அனுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ளாக தேவனால் அனுப்பப்பட வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போதான் நாம் அற்புத அடையாளங்களை நாம் நிறைவேற்ற முடியும். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் மோசேயை நோக்கி, உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், நான் கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். ஆண்டவர் அனுப்பும்போது இவர் தயங்கி நிற்கிறார். ஆனால் அனுப்புகிறது ஆண்டவர் சொல்லாரு, உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். நீ பார்வோனுக்கு தேவனா இருக்கப்பா, நீ அற்புத அடையாளங்களை என்னுடைய வார்த்தையின்படி செய்ய. அப்படியாகவே மோசே பலத்த காரியங்களை நடப்பித்தார். அது மட்டுமல்ல, யாத்திராகமம் 4:17 ஆண்டவர் சொல்லார், இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். கோலை கையில் பிடித்து கொண்டு போப்பா, நீ அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அனுப்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை அனுப்பும்போது ஊழியத்துக்கு செல்ல வேண்டும். இயேசுவிடது வாழ்க்கையில் பாருங்க, 30 years he waited. அவர் தேவனுடைய குமாரன் தான், ஆனாலும் ஊழியத்துக்கென்று 30 years காத்திருந்தார். அதை போல மோசேயை பாருங்க, 40 வருடங்கள் காத்திருந்தார். அதற்கு பின்பாக கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு போன நாளிலிருந்து கர்த்தர் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், அற்புத அடையாளங்களை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, வனாந்திரத்திலும் சரி எகிப்திலும் சரி அற்புத அடையாளங்களை நடப்பித்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மோசையாக இருந்தார். நாமும் கூட தேவனால் அனுப்பப்படும் ஒரு மனிதனாக, மனுஷியாக இருக்க வேண்டும். இன்னொன்று நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய முத்திர மோதத்தை பெற்றவங்க அங்கே அற்புத அடையாளங்களை செய்வார்கள். இந்த மோதிரத்தை பெறுவது ரொம்ப ஈஸியான காரியம் அல்ல. இது ராஜாக்களை பாருங்க, முத்திரை வச்சிருப்பாங்க, முத்திர மோதிரம் ஒன்று வச்சிருப்பாங்க. இது ராஜாவு மட்டும்தான் அணிஞ்சிருப்பார், வேறு யாருக்குமே கிடையாது. அவர் ஒரு லெட்ரு போட்டார்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த முத்திர மோதிரத்தினாலே அங்கே ஒரு சீல் மாதிரி விழும். இந்த முத்திரை மோதிரத்தை அதில் பதிப்பார்கள், அப்போ தான் அதுக்கு வேல்யூ. இன்றைக்கி நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்க்கலாம், அந்த கவர்மெண்ட் சீல் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசுன்னு இருக்கும். இந்த கவர்மெண்ட் சீல் பெறும் பொழுது தான் அந்த ஜிஓஸுக்கெல்லாம் வேல்யூ இருக்கும். அதை போலவே நம்ம பார்க்குறோம், நிறைய அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லலாம் பாருங்கன்னா சீல் இல்லாததுன்னா வேலிட் இல்லை, அது சாதாரண சீல். ஆனால் கர்த்தர் அணிந்திருக்கும் முத்திரை மோதிரத்தை ஒரு மனிதனிடமே கொடுக்கிறாரு.
எப்பா அன்னைக்கு அந்த ஆகாஸ்வேர் ராஜா என்ன செய்தான், தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்து உன் இஷ்டம் போல எல்லாருக்கும் லெட்டரை போடு, என் முத்திரை பதி. அப்படியாக கர்த்தர் தம்முடைய அத்தாரிட்டிஸை, அதிகாரங்களை இந்த முத்திரை மோதிரம் உடைய தன்னுடைய தாசர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தா எப்படியாக அந்த அதிகாரம் இருக்குமோ அப்படியாகவே அதிகாரம் ஆண்டவர் வந்த இடத்துல என்ன அற்புத அடையாளம் நடக்குமோ அதை போலவே இந்த முத்திரை மோதிரம் போட்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் அவன் மூலமாக நடக்கும். இந்த முத்திரை மோதிரத்தை பார்த்தோன்னே பிசாசுகள்லாம் ஓடி சென்று விடும். ஏனென்றால் அங்கு சேனைகளின் கர்த்தருடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த நம்ம பார்க்குறோம் ஆகாய் 2:23 செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரம் மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அநேக மிக சிலருக்கு முத்திரை மோதிரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த முத்திரை மோதிரத்தை பெற்ற பிள்ளைகள் இயேசு என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதை அப்படியே செய்வார்கள். ஏனென்றால் அந்த அத்தாரிட்டி ஆண்டவருடைய முத்திரை மோதிரத்தை அப்படியே வைத்துக்கொண்டு அதே வல்லமையோடு அதே அதிகாரத்தோடு அவர்கள் அற்புத அடையாளங்களை நடப்பிப்பார்கள். தமது முத்திரை மோதிரமாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பயன்படுத்துவார். இன்னொன்று பார்க்குறோம், கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டோர் அவர்கள் அற்புதங்களை செய்வார்கள். அதாவது விசுவாசமாகிய விசேஷத்தை வரத்தை பெற்றவர்கள் அற்புத அடையாளங்களை செய்வார்கள். கலாத்தியர் 3:5 யாராவது வாசிங்க. விசுவாச கேள்வி இந்த அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறது. இந்த விசுவாச கேள்வி பெற்றோர் அல்லது விசுவாசமாகிய வரத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கிருபைகள் கொடுக்கப்படுது. ஏன்னா ஏசாயா 53:1 பார்க்குறோம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யாருக்கு கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த ரிப்போர்ட், who had believed our report? எந்த ரிப்போர்ட்? இதை குறித்து அண்ணன் சொல்லிக் கொடுக்கும்போது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். who had believed our report என்றாலே அது பரலோகத்தில் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு ரிப்போர்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை அதில் தான் பார்க்குறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்ததான ரிப்போர்ட்டை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த 53ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், அவர் அடைந்த வேதனைகள் எல்லாவற்றையும் குறித்ததான பரலோகத்தின் ரிப்போர்ட். அது தமிழில் நம்ம தெளிவாக இல்லை, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது இல்லை, அப்படி அல்ல. ஆங்கில வேதாமத்தில் பார்க்குறோம், who had believed our report. இந்த ஹெவன்லி ரிப்போர்ட் தான் பின்பாக எல்லா வசனமும் வந்துக்கிட்டே இருக்கு. இவர் இப்படி இருப்பார், மேசியா இப்படி இருப்பார், இயேசுவை குறித்ததான பாடுகளின் காரியங்களை எல்லாவற்றையும், எதற்காக அவர் சிலுவையை ஏற்றார், எதற்காக பாடுகளை அனுபவித்தார், நம்முடைய மீறுதல் நிமித்தம், எதற்காக அழகற்றவராக தொங்கினார்,
எல்லாவற்றையும் இந்த ரிப்போர்ட்டு சொல்லிக்கொண்டே இருக்குது. இந்த ரிப்போர்ட்டு தான் என் டைமில் எல்லாராலையும் பிரசங்கிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும்தான் அன்னைக்கு எல்லாரும் உயர்த்தி பிடிக்க போகிறோம். Who had believed our report? இந்த பரலோகத்தின் ரிப்போர்ட்டை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் தான் இந்த அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். நாமும் அந்த ரிப்போர்ட்டை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம். இந்த பரலோகத்தின் ரிப்போர்ட் இதை வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய புயம் நமக்கு தான் வெளிப்படும். ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது? யாருக்கு வெளிப்படும்? இந்த ரிப்போர்ட்டை நம்புறவங்களுக்கு. Who had believed our report, heavenly report. இந்த ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டுமே கர்த்தருடைய புயம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அவர்கள்தான் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் பாடுகளை அனுபவித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார்களோ, யார் ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து தியானம் பண்ணி அதை குறித்ததான ரிப்போர்ட்டை பரலோகத்திலிருந்து பெற்று பிரசங்கம் பண்ண போகிறாங்களோ அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கப்பட போகிறது. அவர்களுக்கு தான் கர்த்தருடைய புயம் வெளிப்பட போகுது. இந்த புயம் வெளிப்பட்டாலே அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஏன்னா மனிதன் அங்கு மேன்மை அடைவதில்லை. வெறும் ப்ரீச்சிங் மட்டும்தான். ஆனால் கிரியைகளை நடப்பிப்பது தேவாதி தேவன். ஏன்னா தன்னுடைய குமாரனுடைய ரிப்போர்ட்டை குறித்து நாம் பேசும் பொழுது பிதா தாமே இறங்கி வருகிறார். பிதா தாமே நம்மோடு தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறார். Who had believed our report? அவர்களுக்கு தான் கர்த்தருடைய புயம், ஆர்ம் ஆஃப் த லார்ட் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த ரிப்போர்ட்டை மனப்பாடம் பண்ணுவோம், வாசிப்போம், அதை குறித்து தியானிப்போம், அதை குறித்து பேசுவோம். அப்பொழுது கர்த்தருடைய புயம் நம் மூலமாக வெளிப்பட போகிறது. நம்ம ஒரு சாதாரண ஆளாக நிற்போம், ஆனால் கர்த்தருடைய புயம் நம் மூலமாக வெளிப்படும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய புயம் யாருக்கெல்லாம் வெளிப்படுகிறதோ, யாரெல்லாம் இந்த ரிப்போர்ட்டை விசுவாசிக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம், அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம், இந்த அற்புத அடையாளங்கள் யார் செய்ய போகிறான்னா தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். யாராவது எடுத்தவங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:1 பார்க்குறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஜெபம் இல்லாமல் ஜெயமே கிடையாது. ஜெபம் இல்லாமல் அற்புதமே கிடையாது. ஜெப குறைவினால தான் இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் நடக்காமல் இருக்குது அநேக இடங்களில். இந்த ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சாக மாறும் பொழுது, அவருடைய சமூகத்திலே இரவும் பகலும் காத்திருக்கும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள் அற்புத அடையாளங்களை நிறைவேற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள், ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள். அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கும்போது ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவங்க உலகத்தின் பாரங்களை இழுத்து போடலை, ஊழியத்தின் பாரங்களை இழுத்து போடலை. அவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு கர்த்தர் அழைத்தது நாங்கள் அற்புத அடையாளங்களை செஞ்சுக்கிட்டு போனோம், வேதத்தை போதிக்கணும், இதை மட்டும் நாங்கள் செய்துட்டு நாங்கள் புறப்பட்டு போயிட்டே இருக்கோம். மற்றவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும். அவருடைய சமூகத்தில் இதுக்காக ஜெபத்திலே நாங்கள் உறுதியாக தரித்திருக்க வேண்டும்.
அதற்கென்றே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு பார்த்தனா அநேக வேலைகள், அநேக பொறுப்புகள், அநேக காரியங்கள். ஆனால் தேவனோடு நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எதையுமே மற்ற எதையும் ரொம்ப பொறுப்பெடுக்காமல் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பார்கள். மற்றவங்க மற்றதை பார்த்து கொள்ளட்டும், ஆனால் இவர்கள் தேவனுக்கென்று உண்மையாக தேவனுடைய சமூகத்திலே காத்து கிடப்பாங்க. இரவும் பகலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருப்பார்கள். மற்ற வேலையெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா. அப்படிப்பட்டவர்கள் அற்புத அடையாளங்களை நடப்பித்தார்கள். எலியா நடப்பித்தார். இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர்கிட்ட இப்போ கேட்க போகிறோம், அற்புத அடையாளங்களை செய்யும்படி அந்த வாஞ்சையை தாங்கப்பா. முதல்ல ஆண்டவரே அந்த வாஞ்சையை தாங்க. முதல்ல ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக எங்களுக்கு வாஞ்சையை கொடுங்க. அன்றைக்கு தேங்க்யூ கிதியன் சொன்னால அதை போல எனக்கும் அற்புத அடையாளங்கள் எங்கே? எலிசா காத்து நின்றாரே, அற்புத அடையாளங்கள் அது எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? இப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் நம்ம மேலே. ஆண்டவரே, உலகத்தில் இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு, என்னை பிரித்தெடுத்தது அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு. ஆண்டவரே, என்னை பிரித்தெடுத்தது அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு. உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் நான் அற்புத அடையாளங்கள் என் மூலமாக நீர் செய்யணுப்பா, என் மூலமாக நீர் செய்யணுப்பா. ஆண்டவரே, உலகத்தில் அப்படியே இருந்துட்டு நான் ஆண்டவரே இந்த உலகத்தில் மரித்து போவதற்காக நான் வரவில்லை. அப்போஸ்தலருக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருந்தது. இயேசுவோடு இருந்தோம், இயேசுவோடு இருக்கிறோம். நாங்களும் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார், என்னை பார்க்கலும் பெரிதான காரியங்களை நீங்கள் செய்வீங்கப்பா. நான் கொஞ்சம் கொஞ்சம் அற்புதம் செய்தேன், இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவரே, எங்களையும் அப்படி மாற்றும், எங்களையும் அப்படி மாற்றும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை
சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.